ஓகேங்க. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அகைன் ஜஸ்ட் ரீகால் செக்ஷன் தான். ஓகே. ஸோ ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ஒரு சின்டாக்ஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்துருந்தோம். இது ஹியூமனோட ஸ்கெலிட்டன், அதாவது மண்டை ப்ளஸ் பாடி அப்படின்ற மாதிரி ஹெட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாடி டேகு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே. அதில் த ஃபர்ஸ்ட் டேகு எலமெண்ட்ஸ் டேக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹெச்1 என்னன்னா ஹெட்டிங் டேகு. அதுல 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் டேக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது பேஸ்ட் ஆன் நமக்கு எந்த பேஜ்ல எப்படி யூஸ் ஆகணும்னு நமக்கு தோணுதோ அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா. இதை மட்டும் பார்த்துக்கணும். இதுக்கு ரெஃபரன்ஸ் சைட்டா ஒன்று எடுத்தோம். என்ன வெப்சைட் எடுத்தோம் அப்படின்னா லிங்க்டின் எடுத்தோம். லிங்க்டின் வெப்சைட் எடுத்து இதை பார்த்துக்கணும். ஓகே. இது இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த இதுல இந்த டேக் என்ன டேக், இவங்க என்ன டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது எப்படி நம்ம பார்க்கறது? ஒரு டெவலப்பரா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இவங்க என்ன டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கொடுக்கறது எல்லாமே கருப்பு கலர்ல இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி கலர்ல இருக்கு? இந்த கலரிங் அப்படின்னு வந்தாலே சிஎஸ்எஸ்க்கு போயிடணும். நீங்க அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எலமெண்ட் மட்டும் தான் ஹெச்டிஎம்எல் கொடுக்கும், கலரிங் எல்லாமே சிஎஸ்எஸ் பார்த்துக்கும் அப்படின்ட்டு. சரிங்களா. இப்போ இவங்க என்ன எலமெண்ட் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரைட் கிளிக். இப்போ இந்த எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஹெட்டிங்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம பார்க்கணும் இவங்க என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இவங்க என்ன எலமெண்ட், இதை பர்டிகுலரா போய் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். இந்த எலமெண்ட் let the right people know you are open to work அப்படின்னா இதோ இருக்கு பார்த்தீங்களா ஏரோ இண்டிகேட்டர். இதை கிளிக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு எனக்கு இந்த எலமெண்ட் என்னன்னு தெரியணும். நீங்க அந்த ஓவர் பண்ணும் போதே இங்க தெரியும் H2ல ஃபாண்ட் அதெல்லாம் தேவையில்லை, ஆனா H2 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிடும். சரி, இது H2 கீழே ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்பேன் அப்படின்னு ஒரு டேக் போட்டு வச்சிருக்காங்க. ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக். அப்ப ரெண்டு டேக். இது ஹெட்டிங்க்குன்னு வரும்போது H2 ஆர் H1 H3 ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற விஷயத்துக்கு வந்து வேற ஏதோ ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக இப்படி யூஸ் பண்ணும்? என்கிட்ட தான் H4ன்னு இருக்கு, அதை யூஸ் பண்ணா இது வருமா வராதானா? கண்டிப்பா வரும். ஓகேவா. அதுல கொஞ்சம் ஏதோ காம்ப்ளெக்சிட்டி அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அதனால இவங்க இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஏது இது வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா. எக்ஸாம்பிள் இந்த பேஜே இருக்கட்டும். இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு, நிறைய கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு. ஒரு இமேஜ், இது இமேஜ் தான். ஓகேங்களா. இது ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே இமேஜ் தானா? ஆமா, ஃபுல்லாவே இமேஜ் தான். இது எப்படி நான் எடுத்து போட்டீங்க அப்படின்னா நீங்க மவுஸை நல்லா கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு நியூ டேப்ல போட்டீங்க அப்படின்னா அது இமேஜா இருந்தா வந்துடும். ஓகேங்களா. ஓகே. ஹெட்டிங் டேக், கண்டென்ட், ஒரு இமேஜ். சரி, இதுக்கு HTML எலிமெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கா அப்படின்னா அதை தான் நம்ம பார்க்க போறோம். சோஃபேர் பார்த்தது ஹெட்டிங் டேக். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா அதிகமா கண்டென்ட் இருக்கு. ஓகேவா. அதிகமா கண்டென்ட் இருக்கு அப்படின்னா நம்ம நார்மலா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதிக கண்டென்ட் இருக்கிறத பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ HTML-லையுமே பேராகிராஃப் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. அந்த டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட்டை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை அது கொடுக்கும். எக்ஸாம்பிள், ஓகே, இந்த டேக் நேம்க்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இங்க இது பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பேர் என்னன்னு சொன்ன நேத்து. ஒவ்வொரு HTML டேக்கும் எப்படி paragraph open and close. ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக். ஓகேங்களா. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் இது. ஓகேங்களா. இது எதுக்காக நம்ம மென்ஷன் பண்றோம், எதுக்காக இதை மட்டும் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா இதுக்கப்புறம் இன்னொரு டேக் வரப்போகும். ஓகே, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுடைய கண்டென்ட் எங்க கொடுக்கணும்? இந்த இடத்துல கொடுத்துருவா ராசாதி சாத்தியா ரெண்டுத்துக்கு சென்டர்ல in between the இந்த இடத்துல தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் இந்த பேராகிராஃப் டேகுக்கு தெரியும் நமக்குள்ளார கண்டென்ட் இருக்கு, நம்ம வந்து டிஸ்பிளே ஆகும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது அந்த டேகுக்கு.
ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே ஒரு டேக் ஓபன் பண்ணா அந்த இடத்துல தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இதுல ஒரு ரேண்டம் கண்டென்ட் கொடுக்குறேன், லோரம். இது இந்த விஷயம் தான் அடிஷ்னலா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ரேண்டமா டெக்ஸ்ட் கொடுக்கும்போது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா, இப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த மாண்டி பையனை நம்பாத அந்த மாதிரி இந்த மாதிரி அடிப்போம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் இது பண்ணவே பண்ணாதீங்க. ரேண்டம் கண்டென்ட் தானே கொடுத்தீங்க, அதனால நான் இந்த மாதிரி டைப் பண்ணேன், அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்க சப்போஸ் இதை வந்து நீங்க ஒரு யாரோ உங்க ஜூனியரோ உங்க சீனியரோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் இதை பத்தியா நான் ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா இது என்னது, இது ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி. ஓகேங்களா? இது ஒரு மீனிங்ஃபுல்லாவே கிடையாது. அப்ப மீனிங்ஃபுல் அப்படின்னா எப்படின்னா நீங்க சொல்றீங்கன்னா ரேண்டம் கண்டென்ட் தான் கொடுக்கணும், ஆனா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கும். ஓகேங்களா? இதுக்காக வந்ததுதான் லோரம் இப்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது, ஜென்ரேட் பண்ற ஒரு விஷயம். இந்த சைட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சும்மா டம்மி கண்டென்ட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க. சும்மா எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், லோரம் இப்சம் அப்படின்னு சொல்லி. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. இந்த லோரம் வந்து நம்ம விஎஸ் கோட் கூடயே கனெக்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா லோரம் எக்ஸ்டென்ஷன் போடுங்க. அப்படி இனிஷியலா அது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியா இருந்துச்சுன்னா நீங்க இந்த வெப்சைட் போயிடுங்க, லோரம் இப்சம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. எப்படியும் வீடியோ பார்ப்பீங்க, கரெக்டுங்களா? அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எந்த லிங்க். என்னுடைய எடிட்டர்ல அது டிஃபால்ட்டா வரும், LOREM அப்படின்னு அடிச்சாலே வந்துடும். வந்துட்டு என்ன அதுல வந்த என்ன அப்படின்னா, நீங்க எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க டைப் பண்றீங்களோ அத்தனை கேரக்டர் வந்துடும். எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிச்சேன்னா 100 வேர்டு அப்படின்னு வந்துடும். இப்ப போயிட்டு இப்படி வந்துடும். இப்ப இது பாக்குறதுக்கு டம்மி கண்டென்ட் தான், ஆனா பாக்குறதுக்கு ஓகே, பாக்குறது மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ லோரம் அப்படின்றது உங்களுக்கு டிஃபால்ட்டா வரல, ஆனா நீங்க சொல்றதே ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னா நீங்க எப்பயும் போல உங்க இஷ்டத்துக்கு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இல்ல புரியுது நீங்க சொல்றதே நான் பண்றேன் அப்படின்னா LOREM அடிங்க. அடிச்சுட்டு ஒரு 100 ஆர் 200 இல்ல 500 5000 கூட அடிங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான கண்டென்ட்டை அது எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இவ்வளவு கண்டென்ட். ஓகேவா? இதான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸஸ் அதிகமா இருக்கிற கண்டென்ட்டை பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்ஏ பேராகிராஃப். ஓகேங்களா? ஸோ HTML-ல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பேராகிராஃப் அப்படின்ற ஒரு டேக் வந்து நமக்கு அந்த ஆப்ஷன்ஸை கொடுக்குது. ஓகேவா? ஸோ ஹெட்டிங் டேக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸா உங்களுக்கு தெரியுது? சைஸ். ஓகேவா? சைஸ் வந்து டிஃபர் ஆகுது. இது கொஞ்சம் போல்டா இருக்கு, இது போல்டானா கிடையாது, ஆனா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இப்ப யூசர் பார்க்கும் போதே தெரியும் இது கண்டிப்பா ஒரு தலைப்பு. ஓகேங்களா? அதை தொடர்ந்து சம்திங் டேட்டா இங்க வருது, அதாவது ஹெட்டிங் அதுக்கு ரிலேட்டடான டேட்டா இங்க வருது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்ப நார்மலா நியூஸ் பேப்பர், லாஸ்ட் டைம்ல நான் நியூஸ் பேப்பர் வெப்சைட் தான் எடுத்து அதை டெமோ காமிச்சிட்டு இருந்தேன். இந்த இமேஜஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஹெட்டிங், பேராகிராஃப். ஓகேவா? சும்மாவே நீங்க இப்ப இதை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா இது H1 இருக்க வாய்ப்புகள் இருக்கு, இது H1 இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. அப்படின்னா ஹெட்டிங் டேக்லயே ஏதோ ஒரு 4 இல்ல 3 யூஸ் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் லோரம் இப்சம், இங்க பாத்தீங்களா இவங்களும் அதே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. லோரம் இப்சம் அப்படின்ற அந்த கண்டென்ட் கிரியேட்டரை தான் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸை நம்மளுடைய HTML கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ லோரம் இப்சம் கண்டென்ட் போறதா இருந்தாலும் போடுங்க, ரேண்டம் கண்டென்ட் போறதா இருந்தாலும் போடுங்க. போடும்போது நீங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுடைய இதுல நான் ஒரு 50 கொடுத்து என்டர் அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப 2 டேக், H1 டேக், அதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஓகேவா? சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வரணும். இந்த ஓவல் இந்த ரவுண்ட் ஷேப்பை விட்டுருங்க, ஒரு இமேஜை என்னுடைய வெப்சைட்ல நான் பிளேஸ் பண்ணணும்.
இமேஜை என்னுடைய வெப்சைட்ல நான் பிளேஸ் பண்ணணும். எப்படி அது பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது டேக் இருக்கா அப்படின்னா இமேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? HTML இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக் இருக்கு. அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா imgsrc. ஓகே, இமேஜோட ஷார்ட் இதுதான் img. ஓகேங்களா? src அப்படின்னா சோர்ஸ். நார்மலா சோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? மெயின் ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து? மியூட்ல போடுமா? ஓகே, சோ நார்மலா சோர்ஸ் அப்படின்னா நான் இமேஜ் ஷோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? எங்க இருந்து வரணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். எங்க இருந்து அப்படின்னா there are two ways. ஒன்னு absolute path அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ரிலேட்டிவ். ஓகேவா? இது கொஞ்சம் குருட்டு மனப்பாடம் தான் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் அப்படின்னா நம்ம கூடவே இருக்குது, ரிலேஷன்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் இதான் சொல்றோம், குருட்டு மனப்பாடமாவே இருக்கும் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அப்சல்யூட்னா என்ன அப்படின்னா அவன் யாருன்னே தெரியாது, வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, ரிலேட்டிவ் அப்படின்றது நீங்க ஒர்க் பண்ற ஃபைல்ஸ்லயே இருந்து நமக்கு யூஸ் ஆகக்கூடியது. அப்சல்யூட் அப்படின்றது லைவ் இமேஜா நம்ம எடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த சிர்ச் ஆனனே எடுத்துக்கோங்க, சிர்ச் நீரர். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்சல்யூட் URL அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் URL அப்படின்னாலே இந்த மாதிரியான URL இருக்கும், HTTPS அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இதை காப்பி பண்ணிட்டு இப்போ நான் போய் இது பண்றேன், எனக்கு எந்த ஒரு இமேஜும் வரல, இந்த கண்டென்ட் தான் வருது, எந்த ஒரு இமேஜுமே எனக்கு வரல. ஏன் அப்படின்னா நான் இமேஜ் காட்டணும் தான் சொல்லியிருக்கேன், சோர்ஸ் எதுவுமே போடவே இல்லை. இப்போ நான் சோர்ஸை வந்து நான் இங்க எடுத்துட்டு வந்து செட் பண்றேன். வந்துட்டாரா? இதுதான் அப்சல்யூட் இமேஜ்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் இமேஜ் அப்படின்னா நீங்க எந்த வெப்சைட்ல இருந்து வேணாலும் URL எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை கேன்வாஸ் அப்படின்றது மாதிரியும் சொல்லுவாங்க இந்த இமேஜ், ஏன்னா இதுக்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்காது. ஓகே, இதை வந்து நீங்க ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது வேற மாதிரியான இருக்கும். இமேஜஸ்லயே நிறைய டைப் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச இமேஜஸ் டைப் நான் சொல்லுங்க பார்ப்போம். PNG, PNG, JPEG, JPEG, JPG, GIF, GIF. ஓகே, இதை தாண்டி SVG, Canva, இந்த மாதிரி இமேஜ் டைப்ஸ்லாம் இருக்கும். எனக்கே டக்குன்னு மறந்து போச்சு என்ன டைப் பண்றது. ஓகேங்களா? இன்னும் அடிஷ்னலாவே இருக்கும். இந்த மாதிரியான இமேஜ் டைப் எல்லாம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம், இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய வேலை என்ன அப்படின்னா எதுக்கு ஒரு இமேஜ் டைப் இருந்து இன்னொரு எக்ஸ்டென்ஷன் வருது, அதெல்லாம் நீங்க யோசிங்க. இதுக்கு மேல டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்னு இருக்கும்போது எதுக்கு இத்தனை வருது? நார்மலா PNG அப்படின்னு வந்தாலே அந்த பேக்ரவுண்ட்ல டாட்டா வரும், அதெல்லாம் தெரியுமா? சரி, ஓகே, அது அந்த டாபிக் போதல, அது ரொம்ப பெருசா போகும். ஓகேங்களா? இப்ப நான் இமேஜ் சோர்ஸை வந்து கொடுத்துட்டேன். இந்த சோர்ஸ்ல வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த இமேஜை ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஒரு மெத்தட். அப்சல்யூட்னு சொன்னோம்ல, இதுதான் அப்சல்யூட். இப்ப ரிலேட்டிவ்னு ஒண்ணு சொல்லி இருக்குமே, ரிலேட்டிவ் அப்படின்னா இந்த இடத்துலயே இருக்கும்னு நீங்களே, எங்க இந்த இடத்துல ஒண்ணுமே காணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு லேப்டாப் அப்படின்னு ஒண்ணு போறேன். இவரை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, சர்ச் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றதுக்கு சேவ் இமேஜ் ஆஸ் அப்படின்னு இதை கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ண உடனே ஏதாவது ஒரு ரேண்டம் ஃபோல்டர்ல போய் வைக்க கூடாது. ஓகேவா? இதுக்கு மேல நீங்க பண்றது எல்லாமே எங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ற ஒர்க்கிங் டைரக்டரியில மட்டும்தான் இருக்கணும். ஸோ வெப் 2000 HTML இதுல பேர் வந்து அவன் ஏதாவது கசமசான் இந்த மாதிரி இருக்கும், மண்டை காயிற மாதிரி, அதை தூக்கிட்டு ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. நான் என் பேரே வச்சுக்கிறேன், venki.jpg அப்படின்னு. இப்ப கொடுத்த உடனே அந்த ஃபோல்டர்ல கண்டிப்பா அது ஸ்டோர் ஆயிடும். இதெல்லாம் நார்மலா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? நம்மளுடைய ஃபோல்டர்லயுமே இங்க வந்துடும். இப்ப நான் அதே இமேஜை என் இடத்துல இந்த இடத்துல காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? venki.jpg. ஓகேங்களா? இதுதான் ரிலேட்டிவ் URL. அப்சல்யூட் URL அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு HTTPS வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் அதை வந்து நம்மளால பார்க்க முடியும். ரிலேட்டிவ் URLனா அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம ஒர்க் பண்ற டைரக்டரிலேயே அதே இடத்துலயே இருக்குன்னு சொல்றதுக்கு venki.jpg. index.html இருக்கா? venki.jpg இருக்கு. ஓகேங்களா? இந்த இமேஜ் இப்ப டிஸ்பிளே ஆக போகும். வந்துருச்சா? ஒரு ஹெட்டிங் டேக், ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு இமேஜ் டேக். ஆனா 2-3 இமேஜ் வர்றதுக்கு என்னன்னா பண்றது? கண்ட்ரோல் இது வேற நேற்று கேட்டது. இப்ப நான் எனக்கு இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே இப்படி காப்பி பண்ணுவீங்க, Ctrl+C என்டர் அடிச்சு Ctrl+V அப்படி பண்ணுவீங்கல்ல. அதுக்கு பதிலா இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா இங்க இருக்குல்ல, இதனுடைய கடைசி இதுக்கு வந்துருங்க, Ctrl+C Ctrl+V கொடுத்தா வந்துடும். செலக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. Ctrl+C Ctrl+V கொடுத்தா வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஷார்ட்கட். 2 இமேஜ் வந்துருச்சு. ஏன்னா நான் இப்ப இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சரி, H1 டேக்குக்கும் இமேஜ் டேக்குக்கும் ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஆனா அது ஹெட்டிங், இது இமேஜ்னு சொல்லல. வேற ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? லிங்க் இருக்கு, அண்டர்லைன். புரியல. லிங்க் இருக்குனா வாய்ஸ் வேற மாதிரி. அதாவது க்ளோசிங் டேக் இருக்கு இல்லையானா? க்ளோசிங் டேக் இதோ இருக்கு. இருக்கு. ஓபனிங் டேக் இல்லையா? ஓபன் டேக் இதோ இருக்கு. ஓகே, அப்படின்னா இதுக்கு என்ன பேர் நீங்களே சொல்லுங்க. இந்த டேக் நேம் என்னவா இருக்கும்? செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகே, இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்குக்கு கண்டிப்பா இங்க வரும், கண்டிப்பா இந்த இடத்துல வரும், பிட்வீன்ல டேட்டா வரும், பிட்வீன்ல டேட்டா வரும். செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னா நீங்க இந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு இப்படி போட்டு இந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதனுடைய வேலை எது வரைக்கும் அப்படின்னா இமேஜ் ஸ்டார்ட் பண்ணியா அங்கேயே எனக்கு வேல்யூ கொடுத்து நான் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. இந்த டேக் நேம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா? பேக் / போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்குக்கு அப்படி கிடையாது. இருக்கும், கண்டிப்பா நீங்க ஒரு வேல்யூ கொடுத்தே ஆகணும், கண்டிப்பா நீங்க ஒரு வேல்யூ கொடுத்தே ஆகணும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்குக்கும் செல்ஃப் க்ளோஸ் டேக்குக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, செல்ஃப் க்ளோஸ் டேக்ல வேல்யூ நீங்க உள்ளேயே கொடுத்துப்பீங்க. ஓகேங்களா? இந்த இதுக்கு அப்படின்னா கொடுக்க முடியாது. ஓகே, 2 இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்னா கேளுங்க. அப்சல்யூட், ரிலேட்டிவ், செல்ஃப் க்ளோஸ் டேக், ஓப்பன் க்ளோஸ் டேக். இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன். ஆனா என்னோட ஒரு பையன் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, நீங்களா உங்களை கம்மி பண்ணிட்டு எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராக்ரஸ்ல ஏதாவது 1 இன்ச் மூவ் ஆச்சா அப்படின்னு பாருங்க. இல்ல நான் அப்படியே தான் இருக்கு அப்படின்னா வர்றது வேஸ்ட். ஏதோ ஒரு HTML சின்டாக்ஸ் ஹெட் ஏதோ மண்டவோடு அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்றான், எனக்கு அது புரியுது அப்படின்னா ஓகே. எனக்கு எதுவுமே புரியவே இல்லை, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்து எல்லா போட்டியும் அடி அப்படின்னா அது வேஸ்ட்.
இப்போ நான் சொல்றது எல்லாம் புரியுது இல்ல? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக், செல்ஃப் க்ளோஸ் டேக், H1 டேக்னா ஹெட்டிங் டேக், P டேக்னா பேராகிராஃப் டேக், இமேஜை டிஸ்ப்ளே பண்ணணும்னா இமேஜ் டேக் வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்சல்யூட் URL, ரிலேட்டிவ் URL, இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே எல்லாருக்கும் புரியுதா? புரியல தாராளமா கேட்கலாம். அதை சொல்லிட்டு நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். ஏன்னா நம்ம பெருசா எதுவும் நடத்தல, இதுல டவுட் கேட்க மாட்டேங்குன்னு தெரியும். ஓகேங்க, இப்ப நான் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, சேவ் இமேஜஸ், இன்னொரு புது டைப் ஏதோ ஒன்று வந்திருக்கு பாருங்க, CSK. இப்ப APJ ட்ரீம் டெக்னா கிடையாது, IPL ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குடா? தயா RCB னா. நாளைக்கு கொஸ்டின் ஏதாவது ஒன்று கேட்கும்போது தப்பா சொல்லு, குறிச்சு எடுத்துரும். ஓகே, நான் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை ரெடி பண்றேன். இது பெரிய வெப்சைட்னா கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். CSKக்கும் RCBக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச். சரி, ஓகே, செகண்ட் மேட்ச் யாருக்கு அப்படின்றத அகைன் நான் ஒரு செட் ஆஃப் விஷயத்தை காப்பி பண்ணிட்டு, செகண்ட் மேட்ச் யாருக்கா தெரியலங்கண்ணா. தெரியலன்னு ஒரு டீம் வந்துச்சா? ஓகே, அது இல்லையா? மும்பை இந்தியன்ஸ்க்கும் KKR அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம டீமே போடும். MI. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல சேவ் பண்ணுங்க, வேற எங்கேயாச்சும் போட்டு இது பண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் தேவையில்ல, இவங்களும் தேவையில்ல. ஓகே, 1 2. நான் டேட்டாவை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் அதிகமாக சீன் போடுறது சைட் மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு 50. நீங்க எங்க வேணாலும் அந்த இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த கேப் கொடுத்து. அண்ணா அப்சல்யூட் பண்ணும்போது என்னண்ணா பண்ணீங்க? அப்சல்யூட்டா? ரிலேட்டிவ் பண்ணும்போது நேம் போட்டீங்க, அப்சல்யூட் பண்ணும்போது என்னண்ணா போட்டீங்க? எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃபைலோட நேம் கொடுத்தாலே போதும். ஃபைலோட நேம் இங்க இருக்குல்ல, index.html பக்கத்துலயே தானே CSK இருக்கு, MI இருக்கு, வெங்கி இருக்கு. எங்க இருக்கு அப்படின்றத சொல்லணும், உன் இடத்துலயே. ஓகேங்களா? index.html கிட்ட நம்ம ஆனா அதுதான், அது வந்து ரிலேட்டிவ் சொன்னீங்களா? நேம் போட்டு லிங்க் ப்ரோ, இமேஜ் லிங்க் அட்ரஸ் காப்பி பண்ணனும். இதோ இருக்கு. இல்லனா இப்ப அப்சல்யூட் சொல்லும்போது யூஆர் ரிலேட்டிவ் சொல்லும்போது நம்ம நேம் போட்டு டாட் அது ஜேபிஜி அது கொண்டு வந்துடுறோம். இதே அப்சல்யூட் அப்படி போடும்போது என்னன்னா போடணும்? இன்டர்நெட்ல இருந்து எடுத்து போடுறது தானே ப்ரோ? நெட்ல இருந்து எடுத்து போட வேண்டியதாடா. டைரக்டா லிங்க் போட்டு எடுத்து போட்டுறணுமானா? ஆமா, இரு. ஓகே ஓகே ஓகே. ஏதாவது ஒரு இமேஜ் எடுக்குமா? வால்பேப்பரே எடுக்கும். இதோ இது ஒரு இமேஜ்னே வச்சுக்கோ. இது ஒரு இமேஜ். இப்போ நான் இதை காப்பி பண்றேன். இந்த இமேஜை காப்பி பண்ணிட்டு, ஓகேவா, இது அப்சல்யூட் URL. அப்சல்யூட்னா கண்டிப்பா அதனுடைய பேரண்ட் பாத்துல இருந்து எல்லாத்தையுமே கொடுக்கணும். இந்த URL-ஐ இப்படிதான் கொடுக்கணும். இல்ல நான் எப்பயுமே logo.png தான் கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் கொடுத்தா அது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா logo.png அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம கிட்ட கிடையாது, அப்ப அது ஒர்க் ஆகாது. இது அப்சல்யூட். கண்டிப்பா இந்த மாதிரியான URL-ல ஒரு இமேஜ் கண்டிப்பா இருக்கும். அப்ப நமக்கு அவுட்புட் ஸ்மார்ட்டி வந்துடுச்சா? ஓகே,
ஸோ இதுதான் அப்சல்யூட் யூஆர்எலுக்கும் ரிலேட்டிவ் யூஆர்எலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் வெப்சைட்ல சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி 0th வெர்ஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ மேட்ச்சு அதனுடைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வருது. ஓகே, இதுலயே அடிஷ்னலா ஒரு பேராமீட்டரை சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா இது ஒரு கண்டென்ட் சிஎஸ்கேஎஸ் ஆர்சிபி, இது ஒரு கண்டென்ட், இதோட இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வரப்போகுது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மெல்லிய கோடு அது ஒன்று வர வைக்கிறது. அது என்னன்னா இதெல்லாம் சும்மா அடிஷ்னலா தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஹரிசாண்டல் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? வெர்டிக்கல் ஹரிசாண்டல் தெரியும். ஓகே, இது என்னது? இது ஹரிசாண்டலா வெர்டிக்கலா? ஹரிசாண்டல். ஏய், இது ஹரிசாண்டலா? ஆமா, கன்ஃபார்ம் ஹரிசாண்டல். சரி, ஓகே, அப்படின்னா ஓகே. இது வெர்டிகல். வெர்டிக்கல். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கோடு தான் வர வைக்க போறேன். ஓகேவா? இதுக்கு நம்ம சிஎஸ்எஸ்னா போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஹரிசாண்டல் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இப்படி போட்டுட்டு வந்துச்சா ஒரு கோடு, இந்த பிளாக்கோட இது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதை நீங்க இன்னும் பெட்டரா பார்க்கணும் அப்படின்னா கண்டென்ட்டை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இமேஜ் பெருசா இருக்கிறதால அப்படி இருக்கு. ஓகே, ஹரிசாண்டல் ரோ அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டுக்கு அது தேவையானா கண்டிப்பா வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த டேக்குமே செல்ஃப் க்ளோஸ் டேக் தான். இதனுடைய வேலையே என்னன்னா ஒரு ரோ போடுறது தான். ஓகேங்களா? ரோ போடுறதுக்கு ஹெச்ஆர் அப்படின்னு சொன்னா ஹரிசாண்டல் ரோ கிரியேட் பண்ணி விட்டுரு, அவ்வளவுதான். இங்கேயே முடிச்சுக்கிறேன், என் வேலை இதோட முடிஞ்சு போச்சு. அது என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தேவை கோடு தானே, போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேயே க்ளோஸ் ஆகிடும். இதுதான் செல்ஃப் க்ளோஸ் டேக். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா யாரா சொல்லுங்க. p tag, image tag, hr tag. அப்புறம் அதுல என்னென்ன பார்த்துருக்கோம்?